பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா பல்வேறு திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டுகின்றன. குறிப்பாக கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி எனக்கு முன்னாலே பேசிய குறிப்பிட்டார். இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் இப்படிப்பட்ட சாதனை படைத்ததில்லை. அந்த சாதனையை படைத்தது அதிமுக அரசாங்கம் தான். அது மட்டுமல்ல, 6 மாவட்டங்களை பிரித்து அந்த மாவட்ட மக்களுக்கு நிர்வாக வசதி செய்து கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம் தான். அதோடு 4 ஆண்டு காலத்துல 6 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம் தான். ஏழை எளிய குடும்பத்திலே வந்த மாணவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக அதிகமான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். பொறியியல் கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். வேளாண்மை கல்லூரி கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம். ஐடி கல்லூரி கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம். எதற்காக சொல்லி என்று சொன்னால், எந்த ஒரு மாநிலத்தில் கல்வி சிறக்கிறதோ அந்த மாநிலம் உச்ச நிலையை அடையும். அதற்கு அடித்தளமாக விளங்குவது கல்வி. இதுதான் புரட்சி தலைவி அம்மாள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார். கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அதனால் கல்வியில் புரட்சி மறுமலர்ச்சி ஏற்பட்டு எனக்கு முன்னாலே பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் குறிப்பிட்டதை போல மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாள் 2011ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது 132 பேர் உயர்கல்வி படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலையை மாற்றி 10 ஆண்டு காலத்தில் சிறப்பான ஆட்சி கொடுத்ததன் விளைவாக கல்விக்கு பல்வேறு உதவிகளை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அளித்ததன் விளைவாக கிராமத்திலிருந்து நகரம் வரை சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலைக்கு உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 132 பேர் 2011 படித்துக் கொண்டிருந்த எண்ணிக்கை 2019-20 152 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலையை உயர்த்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக. எதற்காக சொல்கிறேன் சொன்னால், ஒரு அம்மாவு வாக்குறுதி கொடுத்தார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு. நான் ஆட்சி பொறுப்பேற்று பாதிக்கவில்லை. வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரம் இன்றைய தினம் 52% உயர்த்திருக்கிறார்கள். வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரம் 52% உயர்த்திருக்கிறார்கள். இன்னைக்கு நகர்ப்புறத்திலே வாழ்கின்ற மக்கள் 100% வீட்டு வரி உயர்த்திருக்கிறார்கள். கடனை 150% உயர்த்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் கட்டண உயர்வு, மறுபக்கம் வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு. அதோட அண்ணா நான் வீடியோ எடுத்துங்க கொஞ்சம் கோச்சிக்கான அதுக்கு மேல குப்பை வரியும் கொடுத்திருக்கிறார்கள். வரி 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 சுமையை சுமத்தி அரசாங்கம் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறபடி அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு கொரோனா வைரஸ் தொற்றிருந்த காலம் கடின மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல. சரியான நிர்வாக திறமையுள்ள அரசாங்கம் இந்த காலத்தை அந்த கொரோனா வைரஸ் தொற்றிருந்த காலகட்டத்தில் விலைவாசி உயராமல் மக்களை பாதுகாத்த ஒரே அரசாங்கம் அரசாங்கம். 40% விலைவாசி உயர்ந்து விட்டது. 40% விலைவாசி உயர்ந்து விட்டது. கடுமையான மக்கள் பாதிக்கிறார்கள். ஏழை எளிய ஒதுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலே வாழ்கின்றது நகரம் வரை இன்றைக்கு ஏழை மக்கள் இந்த விலைவாசியால் கடுமையாக பாதிக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்தவில்லை. மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான்
இதற்கு முடிவு கட்ட முடியும். எப்பொழுதெல்லாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தை ஆட்சி புரிகிறதோ முடிஞ்சா அப்பொழுதுதான் மக்களை பாதுகாக்க முடியும், ஏழைகளை பாதுகாக்க முடியும். ஏழைகளுக்கான திட்டம் இருக்கின்றார்களோ, இந்த கட்சிக்கு யார் விசுவாசமா இருக்கிறார்களோ அவர்களை மதிக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. எந்த கட்சியிலாவது ஒரு சாதாரண தொண்டன் பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? ஆக முடியுமா? ஒரு சாதாரண தொண்டன் முதலமைச்சர் ஆக முடியுமா? அதிமுகவில் மட்டும்தான் முடியும். எந்த கட்சியிலும் கிடையாது. திமுக கட்சிக்காரர் ஒருவராவது இந்த கூட்டத்தில் பேசுவது சரியாக இருக்கும் என்று கூறுகிறேன். இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொள்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிக் கொடுத்தேன். மேடையில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தெளிவுபடுத்திவிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. 25/9/2023 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்திலே மாவட்ட செயலர் கூட்டம், தலைமை கழக நிர்வாகி கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம். பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியே இல்லை. தேசிய ஜனநாயக அதிமுக இல்லை. இது எப்போ 25/9/2023 தலைமை கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக வேண்டும் என்றே திட்டமிட்டு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இல்லை. ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இனி இது தொடர்பான எந்த கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்கிறோம். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறார். எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொல்லுகிறது. எங்கே முடிந்தது? இழுபறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இழுபறியாக அந்த கூட்டணியை நிலவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 10 நாட்களாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று இங்காவது முடிவுக்கு வந்திருக்குதா? ஏற்கனவே இருக்கின்ற திமுக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் கொடுக்க மறுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. அதுல அந்த கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குமோ இல்லையோ என்பது இன்னொரு 10 நாள்ல தெரியும். திமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி நம்பிக்கை இருக்குது, மக்களை நம்பி இல்லை. திமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி நம்பிக்கை இருக்குது, மக்களை நம்பி இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களை நம்பினார்கள், மக்களால் வாக்களிக்கிறார்கள். வாக்களிக்கின்ற மக்களை தான் நாங்கள் எதிர்பார்க்க நாங்கள் எண்ணுகிறோம். அந்த வாக்களிக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். இந்த இடம் பல ஊடகங்களும் பத்திரிகைகளும் சரி, எனக்கு பல்வேறு விமர்சனங்களும் அந்த ஊடகத்துல சில வட்டமான என்னமோ மேடை பேசுவாங்க, 4 பேர் 5 பேர் மேடை இறங்கும் விவாத மேடைன்னு வச்சு பேசுறேன். நான் வீடியோ இருக்கு, டவர் இல்ல, டவர் ஒர்க் ஆகல. எந்த தேர்தலாம் இருந்திருக்காருன்னா ஆனா அதெல்லாம் குறை சொல்லல, முழுமையா தெரிஞ்சுட்டு பேசுறேன். இவ்வளவு போன் இருக்கு, டவர் ஒர்க் ஆகல, நெட் எல்லாம். யாரை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை, 2 ஆண்டு காலத்துல மக்கள் படிக்கிற துன்பங்கள், வேதனைகள், அதை புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? கடந்த 2010-2020 வரைக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் உடைத்து வைத்திருக்கிறார். அதை பற்றி பேசுகிறீர்களா? ஒன்றுமே கிடையாது.